எதிர்கட்சிக்காரர் சொல்கிறத என்ன நாங்கள் நம்புறதில்லை. அப்படி தான் பழனிசாமி வந்து சாமர்த்தியமாக சிபிஐக்கு விட்டார். சிபிஐ கேட்குறது தான் ஆபத்து. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அதை தவிர ஒரு வழி இல்லை. சிபிஐ தான் கேட்கணும். வேறு யாருனாலும் இவர் பண்ணது தப்புக்கிறது பள்ளிக்கூடத்து பசங்க கூட சொல்லுவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. இவர் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் யாருன்னு இன்னைக்கு வரலும் தெரியலையே. அந்த மதியழகன் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, கரூர் அமைப்பாளர்னு. அவருடைய மனைவி பேட்டியில் என்ன சொல்லுதுன்னு, அவருக்கு எங்கள் கட்சிக்கு சம்மந்தமே இல்லைங்க, அப்பாவியை பிடிச்சி உள்ளே தள்ளிவிட்டாங்க, எங்கள் புருஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. யாரையா பிடிச்சி உள்ளே தள்ளிட்டாங்க, போய்க்கணும் இந்த சீரியலில் பார்க்குற மாதிரி, எனக்கு பதிலாக நீ போடணும். சினிமாவில் நடக்கிற மாதிரி தான் அதை அப்படியே பண்ணியிருக்காரு. கரூரில் அவருடைய ஆஃபீஸுங்கிறதுன்னு கூட யாருக்கும் தெரியல. அவளை என்னங்க எந்த ஊரில் ஒரு கிழக்கழகத்தை வச்சுருக்காரு தவக அலுவலகம்? ஒவ்வொரு ஊர்லையும் எந்த இடத்துல இருக்குது? யாரெல்லாம் செயலாளர்கள், யார் பொறுப்பாளர்கள், யார் என்ன கட்சி நிர்வாகிகள், யார்? 4 பேர்த்த தவிர வர யாரும் பேர் தெரியுமா? இப்படி ஒரு அரசியல் கட்சி நடக்குது. 10 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க, 10,000 கோடி பேர் பார்க்கறது வர கூட்டம் சேர்த்துற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிற உன்னுடைய நிர்வாகிகள் யாருன்னே தெரியல எனக்கு. கேட்டால் பஸ்ஸுங்கிறீங்க, புஸ்ஸுங்கிறீங்க, ஆதவன் கடவுளை என்ன தானே யாரோ சுத்தரான், அப்புறம் அந்த நிர்மல்குமாருங்கிறீங்க, என்னமோ சில பேர்கள். இதை தவிர வேறு யார் உன் கட்சியில்? யார்? அந்த கரூருக்கு போனால் நாமக்கல்ல யார் பொறுப்பாளர்? இதில் அரியலூர் போகாம விட்டுட்டேன், திருச்சியில் யார் பொறுப்பாளர்? யார் எங்கே யார் நடத்தினா? மேடை ஏறி நீ ஒண்டியாளாக பேசுகிற.